மதுரையில் வரப்போற புது கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நான் கிராஃபிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேடியம் யார் இனாகிரேட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் விக்னேஷ், ஒரு மல்டிடிசிப்ளினரி ஆர்டிஸ்ட். இந்தியா முழுக்க 3 lakh ஸ்கொயர் ஃபீட் மேல நான் ஆர்ட் பண்ணியிருந்தாலும் இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ட்ரீம்ஸ் டு கம் ட்ரூ. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ற எல்லாமே கண்டிப்பா நடக்கும்ன்றதுக்கு இதுதாங்க சாம்பிள். இப்போ மதுரையில் ஓபன் பண்ண போற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஆர்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் இந்த ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணலனா இது ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. நான் சும்மா ஒரு ஆர்ட் பண்ணணும்னாலே 100% இல்லைங்க, 200% எஃபோர்ட் போட்டு பண்றாரு. நம்ம தலை இந்த ஸ்டேடியம்ல இனாகிரேட் பண்றாருன்னா இதுதாங்க சேலஞ்சுன்னு முடிவு பண்ணி வெறும் 8 நாள், எப்படிங்க 8 நாளில் ஒரு ஃபுல் வால் கிராஃபிட்டி மியூரலை பண்ணியிருக்கேன். என்ன டிசைன் பண்ணியிருக்கேன், அது எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி தடைகள்லாம் கடந்து இதை பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த எபிசோட் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இதை கமெண்ட் பண்ணுங்கள், அதை கமெண்ட் பண்ணுங்கன்னெலாம்